லாவண்யா சொல்லுங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? வணக்கம் ஷர்மிளா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள் தமிழர் திருநாளாக இந்த பொங்கல் பண்டிகை, அதாவது விவசாயத்திற்கு உதவி செய்த சூரியன் மற்றும் பித்ருக்களுக்கு நன்றி செய்யும் நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் நான் தற்பொழுது இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் இணைந்து இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். தங்கள் வீடுகளில் பொங்கலை வைத்து பின்னர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து மொட்டை மாடியில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பொங்கல் திருநாள் என்பது கிராமத்து பொங்கல் போன்று இல்லாமல் நகரத்திற்குள் அவர்கள் வீட்டில் உள்ளேயே பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உணவிற்கு உறுதுணையாக இருந்த விவசாயிகள், அதே போன்று சூரிய பகவான் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த திருநாள் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உழவுக்கு உதவியாக இருந்த, உறுதுணையாக இருந்த ஏறுகளுக்கும் பசுக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் வீட்டின் உள்ளேயே பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது நம்மிடையே இங்கு இருப்பவர் விஜயலட்சுமி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். மேடம் வணக்கம். இந்த நகரத்து பொங்கல் நீங்க எவ்வாறு கொண்டாடிட்டு வரீங்க? உங்களுடைய பொங்கல் விழா எந்த மாதிரி இருக்கும்? எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்குங்க. அதாவது பொங்கல்றதே ஒரு நன்றி நவிலும் நன்னாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு நம்ம ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்துருக்கோம், ஃப்ளட்டில் சூரியன் வருமானு ஏங்கி போயிட்டோம். அந்த மாதிரி சூரியன் இல்லாட்டா எந்த ஏக்கமுமே இல்லை. அதனால் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னாளாக இன்றைக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கெல்லாம் வருஷம் ஃபுல்லாக உழைக்கக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் நன்னாளாகும், பித்திருக்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் நன்னாளாகும் நாளைக்கும். அடுத்த நாள் நம்ம குடும்பத்துக்கு இத்தனை நாள் வழி காமிச்சு வழி நடத்தி இருக்கிற பெரியவங்களுக்கு நன்றி சொல்லும் நன்னாளாகும். ஆக மொத்தம் இந்த 4 நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்து பொங்கலுக்கு நகரத்து பொங்கல்ன்றது ஈடே பண்ண முடியாது. இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்றா எல்லோரும் ஃப்ளாட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணி அதுங்க நன்றி சொல்கிற மாதிரி பண்ணுறோம். அதாவது ஸ்பேஸ் சின்னது, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ நன்றி சொல்கிறோம் நாங்கள். இவர் குறிப்பிட்டது போல பொங்கல் என்பது நன்றி சொல்லும் நன்னாளாகவே இவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ இங்கு குடியிருப்பில் இருக்கும் அனைவரும் இணைந்து இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறார்கள். ஷர்மிளா.